இந்த நாளில் நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வேத புத்தகத்தை திறந்து கொள்ளுங்கள், கண்களை திறந்து கொள்ளுங்கள், இருதயத்தை திறந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். பைபிளை திறந்து வச்சுட்டு என்ன பாருங்கன்னா, நான் ஒரு 2 வாரமாக ஒரு செய்தியை உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அந்த செய்தியுடைய தொடர்ச்சியை 3வது வாரமாக இன்றைக்கும் நான் உங்களோடு கூட நான் அதை பேசுகிறேன். அந்த செய்தி என்னவென்றால், நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் முதலாவது உங்களுக்கு நான் காட்டினேன். இதாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த பிக்சரில் ஃபஸ்ட் இருக்கிறது இயேசு, அந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து முதலாவதாக இந்த பூமியிலே வந்தது. அப்புறம் அந்த ரெட் கலரில் இருக்க பார்த்தீங்களா, வி ஆர் ஹியர் என்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடம் என்பது நாம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இடம். இதுக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகிறது என்றால், மேலே ஒரு ஆரோ போட்டிருக்கு பார்த்தீங்களா? அது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ராப்சர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் இந்த உலகத்தில் நடைபெறும். 7 வருஷம் உபத்திரவத்துக்கு பிறகு ஆரோ கீழே போட்டிருக்கு பார்த்தீங்களா? எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு கூட 7 வருஷத்துக்கு பிறகு இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து பரசியமாக ஒலிவ மலையில் இறங்கி வருவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இறங்கி வந்து 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். அதை தான் நம்ம அடுத்ததாக பார்க்கிறோம். 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். அதற்கு அடுத்ததாக ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 20வது அதிகாரத்தில் இருக்கிறது. அதுதான் பயங்கரமானதும் பெரியதுமான நியாய தீர்ப்பு. அதிலே நியாயம் தீர்த்து பாவிகளை நித்திய நரகத்திலே தள்ளுவார். அதற்கு பிறகு ஆண்டவருடைய நித்தியம் புதிய வானம் புதிய பூமி இருக்கும். அதிலே பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். இதை நீங்கள் உங்களுடைய மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சாட்டை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் இப்பொழுது போன வாரத்துடைய முந்தின வாரத்தில் இந்த ராப்சர், இந்த மேலே இருக்கிற ஆரோவுக்கும் கீழே இருக்கிற ஆரோவுக்கும் இடைப்பட்ட அந்த 7 வருஷத்தில் ஒருவன் எழும்புவான். அவனுடைய பெயர் மிருகம், அவனுடைய பெயர் பாழாக்குகிறவன், அவன் அக்கிரமக்காரன், அவனுடைய பெயர் அந்திக்கிறிஸ்து என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் அந்திக்கிறிஸ்து தோன்றுவான், அவனுடைய ஆவி எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். இப்போ அதற்கு முன்பதாக ஒரு காரியம் நடக்கும். அதனுடைய பெயர் தான் ராப்சர் என்று சொல்லுகிறோம், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று சொல்லப்படுகிறது. அந்த அந்திக்கிறிஸ்துவோட 7 வருஷம் இந்த பூமியில் உபத்திரவப்படுத்துவான். அந்த காலத்துடைய பெயர் கோபாக்கினேன் காலம், அந்த காலத்துடைய பெயர் தீங்கின் காலம், அந்த காலத்துடைய பெயர் உபத்திரவ காலம், அந்த காலத்துடைய பெயர் சோதனையின் காலம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்டில் அந்த கிராஸ் சிலுவை பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த சிலுவையிலிருந்து அந்த 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 ராப்சர் வரைக்கும் இருக்கிற அந்த காலத்துடைய பெயர் சபையின் காலம், அனுக்கிரக காலம், பரிசுத்த ஆவியின் காலம் என்று சொல்லலாம். திரும்ப சொல்லுகிறேன், அந்த சிலுவையிலிருந்து அந்த ரெட் கலரில் இருக்க அந்த ராப்சர், அந்த ஆரோ இருக்கிற அந்த காலத்துடைய பெயர் சபையின் காலம், அனுக்கிரக காலம், பரிசுத்த ஆவியின் காலம் என்று சொல்லலாம். இந்த காலத்துடைய இறுதி நிமிஷங்களிலே தான் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ராப்சரை குறித்து நான் போன வாரத்திலே பேசுவதற்கு ஆரம்பித்தேன். அந்த ராப்சர் என்று சொல்லப்படுகிற எடுத்துக்கொள்ளப்படுதல், இனி ஒரு கோபாக்கினை ஒன்று வரும். அந்த கோபாக்கினைக்கு முன்பாக ஆண்டவர் சபையை எடுத்துக்கொள்ளுவார் என்பதை குறித்து நான் போன வாரத்திலே வேத புத்தகத்தின் ஆதாரத்தில் என்று சொன்னேன். பைபிளிலிருந்து, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் கோபாக்கினைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனத்தை சேர்த்து கொள்வதற்காக வருவார் என்று நான் சொன்னேன். இப்பொழுது 6 ராப்சரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6 பேர் இதற்கு முன்பாக இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே இருந்திருக்கிறார்கள் என்பீர்கள். 6 பேரை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். முதலாவது 6 பேருடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6 பேருடைய பெயர்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சிலர் எழுதுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன். 6 பேரையும் குறித்து பேசணும்னா பேச முடியாது. ஆகையினால முதல்ல நான் ஆளோட சொல்லிடுறேன். ஒருவேளை முடியலைன்னா முதலாவதாக
ஏனோக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இரண்டாவதாக எலியா அவரும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான்காவதாக பிலிப்பு என்கிற தேவ மனுஷன் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஐந்தாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆறாவதாக அப்போஸ்தலனாகிய யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆறையும் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, சத்தமாக சொல்லுங்க. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சொல்லுங்க. ஏனோக்கு. 2, எலியா. 3, இயேசு கிறிஸ்து. 4, பிலிப்பு. 5, பவுல். 6, யோவான். இந்த 6 பேரும் இதற்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளப்படுதலை அனுபவித்திருக்கிறார்கள். இதிலே 2 பேர் மரணத்தையே பார்க்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனபடினால இந்த 6 பேருடைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் இந்த சபையின் காலத்துக்கு வைத்திருக்கிற பல காரியங்களில் நாம் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பல காரியங்களை அவர் அழகாக சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் இன்னும் ஒரு 2 வாரம் பேசினா கூட எடுத்துக்கொள்ளப்படுதல் முடியுமோ என்று தெரியல. ஆனால் இதை குறித்து தெளிவாக நான் உங்களுக்கு போதிப்பதற்கு நான் கடமைப்பட்டவனாக நிற்கிறேன். நீங்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து வருகிறதான நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்த எல்லாருமே உயிரோடு எழும்பி வருவார்கள். அது இயேசுவினால் செய்ய முடியும் என்பதை காட்டுவதற்காகவே இயேசு ஜீவனோடு இருக்கும்போதே 3 பேரை உயிரோடு எழுப்பி காட்டினார். அது நிழலாக 3 பேரை எழுப்பி காட்டினார். இனி மொத்தமாக கிறிஸ்துவுக்குள் மரித்த அத்தனை பேரும் எழுப்புவார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக காட்டி விட்டு போனார். அதே போல எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்தும் இயேசு கிறிஸ்து நமக்கு அடையாளமாக நிழலாக சிலரை காட்டி வைத்து அப்படியே இனிமேல் நடக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். முதலாவதாக ஏனோக்கை குறித்து சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம், பக்கம் 308. எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால. 5வது வசனம், எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்போ இந்த உலகத்தில் ஏனோக்கு எத்தனை வருஷ காலம் வாழ்ந்தார் என்றால் 365 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அந்த 365 வருஷத்தில் 300 ஆண்டுகள் தேவனோடு கூட நடந்தார், தேவனோடு கூட சஞ்சரித்தார். அப்போ முதல்ல இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கு உள்ளவர்களாய் மாறணும்னு சொன்னார். தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களை எடுத்துக்கொள்வதற்காக இயேசு ராஜா வரப்போகிறார். அவர்கள் இந்த ராப்சரில் அவர்கள் பங்கு பெறுவார்கள். இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனுக்குள்ள நிறைய காரியங்கள் வந்திருக்கலாம். நான் இப்படி நினைக்கிறேன், அந்த மனுஷன் ஆதாமை ஒருவேளை பார்த்திருக்கலாம். ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையில் இருந்தவர் இல்லையா? அந்த காலத்தில் 900 வருஷம்லாம் இருந்தார் இல்லையா ஆதாம்? அல்லது ஆதாமுக்கு வம்சத்தில் அவர் மகனை யாராவது பார்த்திருக்கலாம், அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன கேள்விப்பட்டிருக்கலாம்? நம்முடைய தாத்தா எப்படி, ஆதாம் எப்படி இந்த உலகத்தில் இருந்தார். அப்போ பிள்ளைகள் சொல்லியிருக்கும். என்ன சொல்லியிருக்கும்? தெய்வமே தாத்தாவை இந்த உலகத்தில் வந்து உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். அவர்களை ஏதேன் என்கிற ஒரு அருமையான தோட்டத்திலே வைத்திருந்தார். அந்த தோட்டத்திலே அவர்கள் ஆளுகை செய்கிற உரிமைகளை கொடுத்திருந்தார்.
பகலிலே குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் நம்முடைய முற்பிதாக்களோடு அவர் பேசிக்கொண்டு உலாவிக் கொண்டே இருந்தார். ஆனால் அவர்கள் ஆண்டவருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாததனால தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு ஆண்டவர் துரத்துகிறதான நேரத்தில் ஒரு மிருகத்தை அடித்து அவர்களுக்கு ஒரு தோலினால ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்தார். இதா பார்த்தியா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தியா, இது நம்முடைய ஆதாம் என்கிற நம்முடைய தாத்தாவுக்கு ஆண்டவரே ரெடி பண்ணி கொடுத்த ட்ரெஸ் என்று ஏனோக்கு ஒருவேளை காட்டியிருக்கலாம். அதையெல்லாம் ஏனோக்கு பார்த்தார். உண்டாக்கின ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனோடு சஞ்சரிக்க விரும்புகிறாரா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால எங்கள் முற்பிதாக்கள் அந்த அனுபவத்தை இழந்து விட்டார்களா? ஆகையினால நான் ஒரு காரியத்தை செய்வேன். இந்த உலகத்தில் வாழுகிற காலம் வரைக்கும், இந்த உலகத்தில் நான் இருக்கிற நாட்கள் வரைக்கும் நானும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன் என்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பார். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இன்னும் சொல்லுகிறேன், இந்த ஏனோக்கு வாழ்ந்த காலத்தில் இன்னும் நிறைய மக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பாவிகள், அவபக்திக்காரர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் அதன் மத்தியில் ஒருவன் விசேஷித்தவனாக இருந்தார். அவர் ஏனோக்கு. மற்றவர்களை விட இவர் வித்தியாசமானவர். மற்றவர்கள் உலகத்துக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்ததான நேரத்தில் இவர் மட்டும் தெய்வம் தெய்வம் என்று ஓடிக்கொண்டே இருந்தார். உலகத்துக்கு பின்னால் ஓடினவர்களையும் தெய்வத்துக்கு பின்னால் ஓடினவர்களையும் ஆண்டவர் அன்றைக்கு வித்தியாசப்படுத்தின ஆண்டவர் இனிமேல் உலகத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்களையும் தெய்வத்துக்கு பின்னால் ஓடுகிறவர்களையும் வித்தியாசப்படுத்துவதற்காக என் கர்த்தர் வரப்போகிறார். கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கும் கர்த்தரை ஆராதிக்காதவர்களுக்கும், கர்த்தரை தொழுது கொள்ளாதவர்களுக்கும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிற ஒரு ஆண்டவர் சபையை சேர்ப்பதற்காக வரப்போகிறார். நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். என் பிதாக்கள் ஒரு கோட்டை விட்டதை நான் செய்யக்கூடாது. சில காரியங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்னால் காட்டவில்லை. மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. ஐயோ, அவர் அந்த தப்பு பண்ணிட்டார், இவர் இந்த தப்பு பண்ணிட்டார், அந்த பாஸ்டர் இந்த தப்பு பண்ணிட்டார், இவர் இந்த தப்பு பண்ணிட்டார், அதற்காக குறை சொல்வதற்காக ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு காட்டவில்லை. மாறாக நீ அதை பண்ணக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கண்ணில் காட்டியிருக்கிறார். அதை ஏனோக்கு புரிந்து கொண்டார். எங்க பிதாக்களாகிய ஆதாம் செய்த தப்பை நான் செய்யக்கூடாது என்பதை அவர் அறிந்து கொண்டார். கவனிங்க, தன்னுடைய வாழ்க்கையில் 365 வருஷத்தில் 300 வருஷம் அதிகமான காலம் தேவனோடு கூட நடப்பதற்கு அவர் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டார். நம்முடைய வாழ்நாளில் அதிகமான காலத்தை ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. நான் சமீபத்திலே நான் பார்த்தேன், இந்த மே மாதம் முடிந்தது என்று சொன்னால் ஆண்டோடைய முழு நேர ஊழியத்துக்கு நான் 20 ஆண்டுகள் ஆகிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி 21வது வருஷத்துக்குள்ளே போகிறேன். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இந்த 20 ஆண்டுகள் என்னுடைய ஆயுசில் பார்த்தா பாதிக்கு மேல்பட்ட காலத்தை என் ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோடு திருப்தி படவில்லை. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு வாஞ்சி இருக்கணும். 65வது வயதில் ஓட்டத்தை ஆரம்பித்த ஏனோக்கு 365 ஆண்டுகள் வரைக்கும் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். இன்றைக்கு சிலர் 5 வருஷம் சஞ்சரிப்பாங்க, அல்லது 5 மாதம் சஞ்சரிப்பாங்க, அல்லது 5 நாள் சஞ்சரிப்பாங்க. அப்புறம் போர் அடிச்சு போயிடும். ஆனால் 300 வருஷம் தேவனோடு கூட நடந்த ஒரு மனுஷனுக்கு போர் அடிக்கவே செய்யல. உண்மையான தேவ பிரசன்னத்தை உணர்வோமே ஆனால் அந்த ஆராதனை நமக்கு போர் அடிக்காது. உண்மையான தேவனுடைய அன்பை நம்ம ருசிக்க ஆரம்பிப்போமே ஆனால் கூட்டம் ஏன் முடிச்சுட்டாங்கன்னு தான் தோணுமே தவிர நாம அதில் போர் அடிக்காது. அந்த தேவ பிரசன்னம் நம்மை திருப்திப்படுத்த வல்லமையுடையதாக இருக்கிறது. இந்த 300 வருஷம் இந்த மனுஷனுடைய ஒரு தீர்மானம் என்னவென்றால், ஒன்று என்னுடைய மரணம் அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல், எது நடந்தாலும் சாகிறது வரைக்கும் நான் தேவனோடு கூட நடப்பேன். அதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய தீர்மானமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஜீவிப்பேன், 2 வருஷம் ஆண்டவரோடு ஜீவிப்பேன், கல்யாணம் வரைக்கும் ஜீவிப்பேன், அல்லது எனக்கு ஆண்டவர் பிள்ளையை தருகிறது வரைக்கும் ஜீவிப்பேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கிறது வரைக்கும் ஆண்டவருக்குள்ளே இருப்பேன், வேலை கிடைச்சா போச்சு.
இல்லை. ஏனோக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு முன்மாதிரி என்னவென்றால், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த காலத்திலையும் அவர் குடும்பத்தையும் கவனித்தார். அவருக்கு பிள்ளைகள் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. என்னாலும் என் வருகை வரைக்கும், ஆண்டவர் என்னை எடுத்து கொள்ளுகிறது வரைக்கும் நான் தேவனோடு நடப்பேன். எனக்கு அந்த பிரசன்னத்தை விட்டு உமக்கும் எனக்கும் இடையில் என்றுமே ஒன்றுமே வராமல் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எனக்கு நீங்க முக்கியம், உங்க உறவு முக்கியம், உங்க அன்பு எனக்கு முக்கியம், உங்க தொடர்பு எனக்கு முக்கியம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளில் எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கு பெறுவார்கள். நான் உங்களுக்கு இன்னொரு மறுபக்கத்தை சொல்லுகிறேன். இரவும் பகலும், ராத்திரி பகலா இயேசு இயேசு ஆராதனை ஆராதனை ஓடுற நம்மை குறித்து இன்றைக்கு தெரியாது, நாள் வரும்போது தெரியும். இவர்கள் ஆராதித்தது நன்மைக்கே, இயேசு இயேசுன்னு ஓடினது நன்மைக்கே. ஆராதனைக்கு போன ஒருத்தரையும் காணல. அவர்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுதலே பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு நாள் வரத்தான் போகிறது, ஒரு நாள் வரத்தான் போகிறது. என் அன்பு சபையே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், ஆண்டவரே நான் உம்மோடு நடக்கணும், ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தில் வாழ எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஹல்லேலூயா, உங்கள் பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்கள் கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்கணும் ஆண்டவரே. நீங்கள் யாராவது அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல், அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் நீங்கள் யாராவது இருப்பீர்களே, ஆனால் இந்த காலை வேளையில கேட்க போகிறோம், ஆண்டவரே உங்க பிரசன்னத்தினால என்னை மூடும் ஆண்டவரே. வல்லர் அந்த வலது கையை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. சொல்லுங்க, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான். ரெண்டு கைகளை உயர்த்தி, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு. எல்லாரும் சேர்ந்து, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லை. ஆமென். உங்க பிரசன்னம் தான் எனக்கு முகவரி, ராஜாவே பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான். ஆவியானவரே எனது தகுதி. உங்க எல்லாரோடும் ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறார். நமக்கு இப்ப இன்றைக்கு மத்தியஸ்தர் பாஸ்டர் அல்ல, நமக்கு மத்தியஸ்தர் இயேசு ஒருவர். நீங்கள் எல்லாரும் தேவனோடு நடக்கணும். சர்ச்சுக்கு உள்ள வைத்து மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமையில மட்டுமல்ல, எல்லா நாட்களும் தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. நான் எழுந்திருக்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது, நடக்கும் போதும் தேவனோடு கூட இருக்கிறேன் என்கிற உணர்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த சத்தம் நமக்குள்ளே தொனிப்பதாக, அந்த சத்தம் நம்முடைய காதுகளிலே தொனிப்பதாக, அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. அது இல்லாமல் இருக்குமேன்னு சொன்னான். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஒரு ஏனோக்கை போல தேவனோடு நடக்கிற அனுபவம் இருக்குமே ஆனால், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமே ஆனால், நம்மை எடுத்துக்கொள்ளுவதற்காக கர்த்தர் வரப்போகிறார். அந்த ராப்சர்ல, அந்த எடுத்துக்கொள்ளுதலில்
பங்கு பெற்ற முதலாவது நபர் ஏனோக்கு. காணல. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ஆளை காணல. தேவனோடு சஞ்சரித்து கொண்டு ஆளை காணல. இப்போ ஏனோக்கோட மனைவி இடத்துல போய் கேட்டா அந்த அம்மா என்ன சொல்லும்? அத்தான் எங்கன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? நான் சொல்லட்டுமா என்ன சொல்லணும்? அவர் எங்களே நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் எங்களை விட அவரை உண்டாக்கின தெய்வத்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பகல் அவருடைய ஏக்கமெல்லாம் சுவாசமெல்லாம் தெய்வம் தெய்வம் தெய்வம்னே நடந்தார். இன்றைக்கு அவர் விரும்பின தெய்வமே அவரோடு கூட அவரை வைத்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்டு விட்டார்னு சொல்லுவாங்க. இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா தெய்வம் தெய்வம்னு கிடக்கிறார், நம்மகிட்ட பேசவா செய்கிறார்? சும்மா சர்ச்சைன்னு ஓடினார், சும்மா ஆராதனை ஓடினார். இல்லை, தெய்வத்தை விட ஒருவர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, அவங்கள நம்மை விட ஆண்டவரை நேசிக்கிறாங்கன்னா அதை தடையே பண்ணக்கூடாது. கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். கர்த்தர் அவர்களுக்கு சில வெளிப்பாடுகளை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, நாங்கள் எல்லாரையும் விட எல்லாவற்றையும் விட நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கர்த்தரை நேசிக்கிறவர்களா மாறணும், ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களா மாறணும். எங்கள் பிள்ளைகள் இயேசுவை நேசிக்கணும், எங்கள் சந்ததி கர்த்தரை நேசிக்கணும். அந்த ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவதாக எலியா. இனி உள்ளதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவேன். எலியா சுழல் காற்றிலே ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொண்டார் பாருங்க. எலியா திடீரென பார்த்தா எலியாவை காணல, எலியா போயிட்டார். பார்த்தீங்கன்னு சொன்னா 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கிறது. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எலியா பார்த்தீங்க, ஆனால் இது எலிசாவுடைய கண்காண தான் எலியா போனார். இப்போ எல்லாரும் உங்களுக்கு இதில் இருந்து ஒரு காரியத்தை சொல்கிறேன். நான் இந்த ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிடுவோம் பாருங்கள் சில காரியத்தை. எனக்கு வேறு வழி இல்லை, இந்த பொதிஞ்சு எடுத்து பேச தெரியாது. சொல்கிற வேண்டியது நேராக சொல்லிடுற அப்படி தான் நமக்கு வர்றோம். ஆனால் வராது, இந்த மறைச்சி பேசுகிறதுக்கு வராது. சிலர் இன்றைக்கி சிலர் பிரசங்கம் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணுவாங்க? சிலர் சொல்கிறாங்க இயேசு வருவார், இயேசு வர்ற அன்னைக்கு கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் போவாங்க. என்ன கேட்டிருக்கீங்களா? கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் போவாங்க, கல்யாணம் ஆகாதவங்க அந்த வருகையில் போக மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ நான் அவர்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஏனோக்கு முதல் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் கல்யாணம் ஆனவராக்கும். 2வது எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் கல்யாணம் ஆகாதவராக்கும். அப்போ கல்யாணம் ஆன ஏனோக்கையும் எடுத்துக்கொண்டார், திருமணமாகாத எலியாவையும் எடுத்துக்கொண்டார். ஆனால் பரிசுத்தம் உள்ளவர்களை தன்னோடு கூட எடுத்துக்கொள்வதற்காக இயேசு வருவார். திருமணம் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலே போவதற்கு தடை அல்ல. ஆண்டவருக்கு தெரியும் கடைசி காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் வருவாங்கன்னு தெரியும். ஆகையினால தான் கல்யாணம் ஆன ஏனோக்கை எடுத்துக்கொண்டாரு, கல்யாணம் ஆன எலியாவை எடுத்துக்கிட்டார். இரண்டாவதாக எலியாவை எடுத்துக்கொண்டது என்னவென்றால், பக்தி வைராக்கியம் உள்ள எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எலியாவை ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு கட்டத்தில் எலியாவுக்கு வந்த மிரட்டலினால சோர்ந்து போய், எனக்கு போதும் கர்த்தாவே என்னை எடுத்துருங்கன்னு சொன்னார். என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியலாண்டவர், எடுத்துருங்கப்பா. சூறை செடியில் படுத்துக்கிட்டார். ஆண்டவர் தூதனை அனுப்பி அப்பத்தின் தண்ணீரையும் கொடுத்து தட்டி எழுப்பி, கிளம்பப்பா கிளம்பு, நீ சாகிறதுக்கு அல்ல, நீ எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நீ ஆயத்தப்படணும். இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்லாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் வாழுவதை விட எனக்கு ஒரு சாவு வராதான்னு கேட்காதவங்க யாராவது இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு வாழ்கிறத விட வந்து இருக்கிற பிரச்சனைக்கு போக மாட்டானா? இந்த குழந்தையெல்லாம் எதுக்கு கேட்டுன்னு தெரியலையே. நான் ஒரு வாலிபர் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண போனேன். அங்கே பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடித்த உடனே ஒரு 2 சின்ன பிள்ளைகள் வந்துச்சு.
எனக்கு கணக்கில் எனக்கு பிள்ளைகளாக்கும். கேட்டால் சொல்லிச்சு, அங்கிள் பிரைஸ்லாட் எத்தனாம் கிளாஸ்? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை வந்து சொல்கிறது, அங்கிள் வாழவே பிடிக்கல, வாழவே பிடிக்கல. கேட்டால் என்னவா? லவ் ஃபெயிலியரா. கிளாஸ் எத்தனை? 8. நான் உடனே பிள்ளை கொஞ்ச நேரம், அது கம்பெனிக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு தான் வந்தா, தனியாக பேசணும்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு நான் சொன்னேன், டே மக்களே, உனக்கே வாழ பிடிக்கலன்னா நாங்கள் எல்லாம் ஊழியத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு உண்டான பிரச்சனைக்கு, எனக்கெல்லாம் வந்த பிரச்சனைக்கு, எனக்கெல்லாம் வந்த சோர்வுக்கு நான் இதுக்கு முன்னால் ஒரு 100 தடவை செத்துருக்கேன். நான் அவ்வளோ சந்தோஷமாக திரும்ப போனான். இப்போ அவளுக்கு ஆசை போச்சு. அப்போ நம்மளை விட ரொம்ப வேதனை உள்ள ஒருத்தர் இருக்குன்னு நினச்சாலும் என்னவோ தெரியல. சாக வாழ பிடிக்கலையா? பல நேரத்தில் நம்ம பிரச்சனையை பார்த்த உடனே, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா உங்கள் நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன்ப்பா, உங்களை நான் அழைத்திருக்கிறேன்ப்பா, உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்ப்பா. இந்த மிரட்டல் உருட்டலுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துருவேனாப்பா. நான் உங்களை வேற ஒரு காரியத்துக்காக ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். 4 பேர் நம்மளை மிரட்டுனதுனால ஆண்டவருடைய வருகையில் நம்ம கைவிடப்பட்டு விட மாட்டோம். 4 பேர் நம்மளை சோர்ந்து போக பண்ணுறபடி பேசுறதுனால நம்ம ஆண்டவர் கைவிட மாட்டாரு. நம்ம மேல இருக்கிற திட்டம் எடுத்துக்கொள்ளப்படுதல். எத்தனை மிரட்டல் வந்தாலும் அது நடக்கும், எத்தனை பேர் எதிர்த்தாலும் அது நடக்கும். அவர் நம்ம மேல வைத்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுடைய அப்பாவுக்கு ஒரு கை தட்டி கொடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு ஒரு தலைவேதனை வர வேண்டாம், உடனே சொல்லுவாங்க, போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும். சிலருக்கு 100 டிகிரியில் ஒரு காய்ச்சல் வந்து விட வேண்டாம், உடனே சொல்லுவார்கள், கண்ணீரோட பிள்ளைக்கு கல்யாணத்தை பார்ப்பேனா. உடனே போயிறியது அங்கே. ஆண்டவர் சொல்கிற, இந்த இதில் எல்லாம் சாக மாட்டீங்கம்மா, இதில் எல்லாம் சாக மாட்டீங்க. நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குது. இன்னும் நிறைய பேர் அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கிறது. இன்னும் நிறைய பேரை ரட்சிப்புகளை நடத்த வேண்டியது இருக்கிறது. இந்த இந்த பிரச்சனையெல்லாம் உங்களை உருவாக்குறேன், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு உங்களை தகுதி உள்ளவராக மாற்றி கொண்டிருக்கிறேன். எலியாவே சூரச்செடியில் படுத்த உடனே இவர் என்ன நினைச்சாருன்னா, ஆண்டவர் என்ன ஜெபத்தை எல்லாம் கேட்பாருனாக்க. ஏன்னா ஏற்கனவே ஜெபம் பண்ணார், வானத்தில் மழை பெய்யக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார், ஆண்டவர் அப்படியே செஞ்சார். பனி பொழியக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார், அதுவும் அப்படியே செஞ்சார். வானத்தில் அக்கினி இறங்கட்டும்னு சொன்னார், உடனே ஆண்டவர் அக்கினி இறக்கிட்டார். 4வதாக ஜெபம் பண்ணார், என் பிராணன் எடுத்துக்கொள்ளன்னு. மற்றதெல்லாம் கேட்டதுனால இதுவும் கேட்க நாங்கள் நினச்சார், இது ஒன்றும் கேட்காது. இது கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் கிடந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, நிந்தனை உண்டு, அவமானங்கள் உண்டு, பரிகாசங்கள் உண்டு. அதன் மத்தியிலே நமக்கு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. நான் இப்படி சொல்லுகிறேன், உபத்திரவங்களும் அவமானங்களும் ஏளனங்களும் பரிகாசங்களும் நம்ம இன்னொரு ராஜ்யத்துக்கு நேராக இந்த உலகத்திலே பக்குவப்படுத்தப்படுகிறேன், உருவாக்கப்படுகிறேன். நான் ஆண்டவருக்கு ஏற்ற பாத்திரமாக பண்படுத்தப்படுகிறேன். பிரச்சனை நம்மை அழிப்பதற்காக அல்ல, பிரச்சனை நம்மை தகர்ப்பதற்காக அல்ல, பிரச்சனை நம்மை மோசம் பண்ணுவதற்காக அல்ல, பிரச்சனை அந்த ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காகவே. ஆகையினால யாராவது என்னை எடுத்துக்கொள்ளுங்கன்னு எல்லாம் ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ ஒன்றும் எடுக்க மாட்டார். ஆனால் ஆமாம், இப்போதைக்கு என்னை எடுக்க மாட்டார். இப்போதைக்கு போக மாட்டீங்க, பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் தாண்டி தான் போவீங்க. என்ன ஒரு ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு கையை வெறிச்சு ஒரு ஆமேன்னு சொல்லியிருக்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், பக்தி வைராக்கியம் உள்ள எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். 3வதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்னபோது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சிக்கிடணும், கேட்டிங்களா?
அடுத்ததாக யாரை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார் அந்த ராப்சரில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நான் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதை நிறைவேற்றினவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். இயேசு 33 வருஷம் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதில் 3.5 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். 3.5 வருஷம் ஊழியத்திலையும் அவர் என்ன செய்வதற்கு பிதாவானவர் கட்டளையிட்டு அனுப்பினாரோ அத்தனையும் அவர் செய்து முடித்தார். அத்தனையும் செய்து முடித்தார். நமக்கு அந்த நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை? இந்த உலகத்தில் ஆண்டவர் ஏதோ ஒன்று எனக்கு செய்வதற்காக தான் வைத்திருக்கிறார். அதை செய்து முடிக்கிறது வரைக்கும் ஆண்டவர் நம்ம எடுக்கவே மாட்டார். எடுக்க ஒண்ணு மாட்டார். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலுவையில் மரித்தாயிடுச்சு, சரி உயிர் தெழுந்த பிறகாவது இயேசு போயிருக்க வேண்டியதானே? இல்லை, உயிர் தெழுந்த பிறகு 40 நாள் இங்கே இருந்து சிலதை செய்ய வேண்டியது இருக்குது. சில கட்டளைகளை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. சில வார்த்தைகளை அவர் சீசர்களுக்கு பேச வேண்டியது இருக்கிறது. அத்தனையும் நிறைவேற்றி முடித்த பிறகுதான் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல். இன்னும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் செய்ய வேண்டியவைகள் இருக்கிறது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்காது. ஒரே ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார். இன்னும் அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக மட்டுமே தாமதம் பண்ணுகிறார். அது முடிகிறதான நேரத்தில் நம்மை எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கு பெறணும்னா, மூன்றாவதாக இயேசுவை போல அவருடைய சித்தத்தை செய்யணும். ஆண்டவரே, என்னை குறித்து உமக்கு ஒரு திட்டம் உண்டு, அதை நான் செஞ்சிடணும்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலதை கையை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த திட்டத்தை நான் செய்து முடிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவரே, என்னை குறித்து அந்த தேவ நோக்க நிறைவேறணும். ஆண்டவரே, வலது கையை உயர்த்தி, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. நீங்க மட்டும் சொல்லுங்க, தேவ சித்தம் கீரே, தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக. நம்ம எல்லாரையும் குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் அவர் செய்து முடிப்பதற்கு ஒப்பு கொடுங்கள். அதை என்னை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் அப்பா, என்னை குறித்து உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை செய்து முடிக்கிறவர்கள் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்குள்ளவர்களாக மாறுவார்கள். கரங்களை தட்டிய பார்க்க நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3 பேரை சொன்னேன், 4வதாக சொல்லுகிறேன். டக்குன்னு நானே வாசித்து விடுகிறேன், நேரமாகி விட்டபடியினால். பிலிப்பு அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 39வது வசனத்தில், அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடைய தன் வழியே போனான். எல்லாரும் என்ன கவனிங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பிலிப்பு ஆண்டவர் சொல்றார், நீ போய் அந்த ரதத்தோட இணைந்து கொள்ள என்று சொல்லி. அந்த ரதத்தில் பார்த்தா அந்த கந்தாகே ஊரில் உள்ள ஒரு மந்திரி ரதத்தில் பிரயாணம் பண்ணுகிறார். அவர் ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறார். பிலிப்பு போய் அவர்கிட்ட கேட்கிறாரு, ஐயா நீங்க வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதாயா? அவர் சொல்றாரு, எனக்கு ஒருத்தங்க சொல்லாம எப்படி எனக்கு புரியும், ஒருத்தங்க வியாக்கியானம் பண்ணாம இருந்தா எனக்கு எப்படி புரியும் என்று கேட்கிறார். புரியும் என்று கேட்ட உடனே அவர் ஏசாயா 53 இயேசுவை அவருக்கு காட்டி கொடுக்கிறார். இது இயேசுவை பற்றி சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரிக்க வேண்டும், அடக்கம் இதெல்லாம் சொன்ன உடனே, இதெல்லாம் சொல்றியா அப்படின்னா நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தடை என்னன்னு கேட்ட உடனே, தண்ணி இருக்கிறதே எனக்கு ஞானஸ்நானம் கொடுன்னு கேட்கிறார். உடனடியாக இந்த பிலிப்பு அந்த மந்திரிக்கு தண்ணியில் இறங்கி உடனே ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஞானஸ்நானம் கொடுத்த உடனே கரை ஏறின உடனே மனுஷன் கண்ணை திறந்து பார்த்தா பிலிப்பை காணல். பிலிப்பை ஆண்டவர் எடுத்து ஆசிரியர் என்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுட்டார். ஒரு செகண்டுக்குள்ள எடுத்துக்கொண்டார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மறுரூபமாக்குகிறவராக இருக்கிறார். எல்லாரும் என்ன கவனிங்க, பிலிப்பு ஒரு இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு இன்னொரு இடத்துல விட்டு ஆவியானவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து எடுத்து அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் விடுகிறவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்குள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருப்பாராக,
நம்மை மறுரூபமாக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அச்சாரம் என்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். ராக்கெட்டில் இருக்கிற இன்ஜின்ல இருக்கிற பவரை விட பவர்ஃபுல்லானதான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மை எடுத்துக்கொள்ளுவார். அவர் நம்மை மறுரூபமாக்குவார். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல டக்குன்னு, இப்போ நான் இங்கே நிற்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தாச்சுன்னா என்ன தூக்கி சென்னையில் கொண்டு விட்டா எப்படி இருக்கும்? அதே போல் ஆவியானவர் ஈமை பொழுதுல நம்மை மறுரூபமாக்கி நம்ம இயேசுவிடத்திலே அவர் கொண்டு போய் நம்மை நிறுத்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, எனக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நான் காத்துக்கொள்ளணும்னு சொல்லுகிறவர்கள் அந்த வலது கையை உயர்த்தியவர் அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு தந்த அந்த பரிசுத்த ஆவியை நான் காத்துக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியே அதுதான் என்னுடைய அச்சாரம், அதுதான் என்னுடைய அந்த மெயின் சிஸ்டமே, அதுதான் இயக்குகிறதே அவர் தான். ஆகையினால நான் பரிசுத்த ஆவியை காத்துக்கொள்ளணும். அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும். என்னை மறுரூபமாக்குகிற அந்த நிகழ்ச்சியில் நான் நிற்கணும்னு சொன்ன அந்த ஆவியை நான் காத்துக்கொள்ளணும். யாரும் பரிசுத்த ஆவியை மட்டும் இழந்துடக்கூடாது. பரிசுத்த ஆவியை மட்டும் கேட்டால் தருவேன் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மட்டும் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். குழந்தைகள் கேட்டாலும் கொடுப்பார், வாலிபர்கள் கேட்டால் கொடுப்பார், பெரியவர்கள் கேட்டால் கொடுப்பார். உங்களுக்கு தகப்பனா இருக்கிறவனிடத்தில் மகன் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயமாகவே பெற்றோர்கள் கேட்கணும், எங்க பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை தாங்கப்பா, எங்க ஜனத்துக்கு பரிசுத்த ஆவியை தாங்கப்பா. ஏனென்றால் அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை நம்மை பாத்திரவான்களாக மாற்றுவது அந்த கர்த்தருடைய ஆவியானவரே. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல்ல என்னை பங்கு பெற செய்கிறது பரிசுத்த ஆவியானவரே. எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா? உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். பவுல் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பாருங்க. அவர் தன்னை குறித்து தான் சொல்றார். ஒரு மனுஷனை அறிவேன் என்று தன்னை குறித்து தான் சொல்லுகிறார். இந்த பவுல் 3வது வானம் வரைக்கும், அந்த 3வது வானத்தை நான் அடுத்த வாரத்தில் பிக்சர் போட்டு காட்டுறேன். பிக்சர் போட்டு காட்டுறேன். அது உங்களுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிக்சரை பார்த்துடுங்க. இது 3 வானமாக்கும். கீழே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கீழே இருக்கிறது ஆகாயம் என்று சொல்லுகிறோம். அந்த பறவை எல்லாம் பறக்குது, தெரியுதா? கண்ணுக்கு தெரியுதா? கீழே கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது அதுதான் ஆகாயம். பறவை பறக்குது, மழை பெய்யுது. இது 1வது வானம். ஏன் இது 1வது வானம் என்றால் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் இருக்கிறது, கர்த்தர் வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறார். இது 1வது வானம். அந்த ஸ்கை மேகம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது 1வது வானம். அதுக்கு அடுத்ததாக இருக்குது பார்த்தீங்களா, அடுத்ததாக அந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், கோள்கள் இவைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் 2வது வானம். அது தான் வான மண்டலத்துடைய பொல்லாத ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபேசியர் 6வது அதிகாரத்தில். 3வதாக ஒரு மாளிகை காட்சி அளிக்கு பார்த்தீங்களா, அதுதான் 3வது வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். 3வது வானத்தில் அவர் போயிட்டார். அதைத்தான் வானம் உமது சிங்காசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 66 இருக்கிறது, வானம் எனது சிங்காசனம் என்று. அப்போ அந்த சிங்காசனம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிங்காசனம் இருக்கிற இடத்தை வானம் என்று இருக்கிறது. சங்கீதம் 11வது சங்கீதம் 4வது வசனத்தில் கர்த்தாவே உம்முடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? புரிகிறவங்க அவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். 3 வானம் புரிகிறவர்கள் கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 1வது வானத்துக்கு கீழே ஊழியம் செய்து ஜெபித்து கொண்டிருந்தவர், ஆண்டவர் இப்போ அவரை 3வது வானத்துக்கு நேராக எடுத்துக்கிட்டார். என் இயேசு நம்ம எங்க தெரியுமா சேர்ப்பதற்காக வருகிறார்? அந்த சிங்காசனம் இருக்கிற அந்த 3வது வானத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வரப்போகிறார். அடுத்த வாரத்தில் 1வது வாரத்தை குறித்து நான் கொஞ்சம் கூட விளக்கமாக பேசுகிறேன்.
இந்த பூமியை விட்டு தேவன் மகிமையாக, இது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான், மிக பிரமாண்டமான ஒரு மாளிகையை அந்த இடத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அங்கே சேர்ப்பதற்காக கர்த்தர் வரப்போகிறார். எத்தனை பேருக்கு அந்த 3வது வானத்தில் அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற நிகழ்ச்சியில் நானும் இருக்கணும்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கம்பீர சத்தமா இயேசு ராஜாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த 3வது வானத்தில் ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்வதற்காக வரப்போகிறார். நான் கடைசியாக ஒருவரை குறித்து சொல்லுகிறேன். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில், இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறார். இப்போ இந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரிந்திருக்கும். அந்த சிங்காசனம் இருக்கிற இடம் அந்த 3வது வானம் என்று நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். இந்த சிங்காசனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இப்பொழுது இங்கே ஏறிவா அப்படின்னு சொல்லி இந்த யோவானுக்கு தரிசனத்தை காட்டி கொடுத்தார். நம்மையும் அழைப்பார். எப்படி தெரியுமா அழைப்பார்? பரிசுத்தவான்களே, இங்கே ஏறி வாருங்கள் என்று அழைப்பார். இங்கே ஏறி வாருங்கள் என்று அழைப்பார். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் அந்த ராப்சர் என்கிற எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்குள்ளவர்களாய் மாறணும். ஒரு ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கணும். ஒரு எலியாவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழணும். இயேசுவை போல அவருடைய சித்தத்தை செய்யணும். பிலிப்புவை போல ஆண்டவர் அனுப்புகிற இடத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பவுலை போல ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கணும். யோவானை போல பத்மு தீவிலே தள்ளப்பட்டாலும் ஆவிக்குள்ளாக வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்கணும். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், அந்த பிக்சரை மக்களை போடு, அந்த எடுத்துக்கொள்ளப்படு. இப்போ பாருங்க, உயிரோடு இருக்கிறவர்கள் இப்படி தான் டக்குன்னு ஒரு நொடி பொழுதில் 1 கொரிந்தியர் 15:51 இருக்கிறது. ஒரு இமை பொழுது நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். இப்படி எல்லா இடத்துல இருந்தும் கூட்டம் கூட்டமாக ஒரு இமை பொழுதுல நம்ம மறுரூபமாக்கப்பட்டு இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் அவரோடே கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 17வது வசனம். இப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதைத்தான் ராப்சர் என்று சொல்லுகிறோம். அதான் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர்றேன். நீங்கள் எல்லாம் தேடி பாருங்க. அந்த கூட்டத்தில் நான் இருப்பேனான்னு பாருங்க. உங்கள் சைஸ் அங்கே ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஆமாம், நம்ம எல்லாரும் இருக்கணும். நம்ம எல்லாரும் அந்த ராப்சரில் பங்கு பெறுவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. நான் அடிக்கடி சொல்லுகிறத நான் இப்பொழுது சொல்லி நான் முடிக்கிறேன். அது என்னவென்றால், அந்த ராப்சரில் அன்னைக்கு இயேசுவை முகமுகமாக நம்ம பார்ப்போம். எத்தனை பேருக்கு அதில் ஆனந்தம் உண்டு? ஏசப்பாவை பூரண அழகுள்ளவரை முகமுகமாக பார்ப்போம். அந்நிய கண்களால் அல்ல, சொந்த கண்ணால் நம்ம இயேசுவை பார்ப்போம். இன்றைக்கு விசுவாசத்தால் ஆராதனை உமக்கே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன் என்று பாடுகிறோம் இல்லையா? அன்றைக்கு ஒரு நாள் பார்ப்போம், முகமுகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பூரண அழகுள்ளவர், 1000-10,000ங்களில் சிறந்தவரை முகமுகமாக பார்ப்போம். இன்றைக்கு இயேசுன்னு சொன்னாலே சிலருக்கு என்ன தெரியுமா ஞாபகத்துக்கு வரும்? என்ன ஞாபகத்துக்கு வரும்? சிலருக்கு ஞாபகத்துக்கு வரும், அம்மைக்கு மடியில் இருக்கிற ஒரு குழந்தை ஞாபகத்துக்கு வரும். சிலருக்கு இயேசுன்னு சொன்ன உடனே சிலுவையில் நிற்கிற ஒருவர் ஞாபகத்துக்கு வருவார். சிலருக்கு இயேசுன்னு சொன்ன உடனே கழுதை குட்டின் மேலே இருக்கிற ஒருவர் ஞாபகத்துக்கு வருவார். ஆனால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், நீங்கள் புரிந்தால் ஒரு ஆமென் என்று சொல்ல வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 கள்ளர்கள் மத்தியில் ஒரு கள்ளனை போல சிலுவையில் நின்றார். இனி ஆண்டவராக இயேசு கள்ளர்கள் மத்தியில் அல்ல, தூதர்கள் படைசூழ நம்முடைய இயேசு ராஜாவை நம்ம பார்க்க போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தலையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டவராக இயேசுவை நம்ம பார்த்தோம். இனிமேல் பொற்கிரீடம் சூட்டப்பட்டவராக நம்ம இயேசுவை பார்க்க போகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கழுதை குட்டின் மேல பவனி வந்தவராக இயேசுவை பார்த்தோம். இனிமேல் வெண்குதிரை மேல ஊலாவி வருகிறவராக என் ராஜாதி ராஜாவை பார்ப்போம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முகத்தில் காரி துப்பப்பட்டவராக அழகற்றவராக நின்று இயேசுவை நம்மை பார்த்தோம். இனிமேல் ஆண்டவராகி போல அழகுள்ளவரை யாருமே பார்க்க முடியாது.
1000 10,000களில் சிறந்தவர். என் இயேசு வெண்மையும் சிகப்புமானவர், 1000 10,000களில் சிறந்தவர். அவருடைய அழகை வர்ணித்து எழுதப்பட்ட புத்தகங்களுக்கு அழகில்லை, அளவில்லை. அவ்வளவு அழகுள்ளவராக இயேசுவை முகமுகமாய் நம்ம சந்திக்க போகிறோம், முகமுகமாய் சந்திக்க போகிறோம். எத்தனை பேருக்கு இப்போ அந்த இயேசுவை பார்க்கணும், அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலிலே பங்கு பெறணுங்கிற ஆசை வந்திருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம். நாம் ஏனோக்கை போல தேவனோடு நடப்போம், எலியாவை போல பக்தி வைராக்கியமாய் வாழ்வோம். சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம், சின்ன சின்ன காரியங்களை பார்த்து தளர்ந்து போய் படுத்தது போதும், இயேசுவை பார்த்து பயந்தது போதும். எழும்பி பிரகாசியுங்கள். இனியும் ஓட வேண்டியது இருக்கிறது, இனியும் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டியது இருக்கிறது, இனியும் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஓடுங்கள், பிரயாசப்படுங்கள். மரணத்துக்கு அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக ஜெபியுங்கள். எலியாவே, நீ மரிக்க வேண்டும் என்றல்ல, எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவர் என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். இயேசுவை போல இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். இந்த உலகத்தில் ஆண்டவர் எனக்கு தந்த ஆயுசு, அவருடைய விருப்பத்தை செய்வேன் என்று அதுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பவுலை போல ஜெப வீரனாக மாறுவோம். பிலிப்போய் போல அனுப்பப்படுகிற இடத்துக்கு போ என்றால் போவதற்கு கீழ்ப்படிவோம். என் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க கையை வேர்த்தி வர அல்லேலூயா, கரங்களை அசைச்சு வர அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ராப்சர்.